இப்ப மறுநாள் காலையில நம்ம மீக்கோட தம்பி ஸ்கூலுக்கு போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இப்ப கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியல. என்னோட அக்கா ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறா. காலையில தூக்கத்துல கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்கா. நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னா அதுக்கு சரியா பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. அது போக நாள் பூரா எதையோ பறி குடுத்த மாரி மூஞ்ச டல்லா வச்சுக்கிட்டு சோகமாவே சுத்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? என்னால எப்படி உதவி பண்ண முடியும்னு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவளோட கிளாஸ்மேட் இங்க வந்து, "அடே முட்டா பயலே! நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்கும்போதே தெரியுது. உங்க அக்காக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவ யாரையோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா." என்னோட அக்காக்காரியும் இப்படிதான். போன வருஷம் ஃபுல்லா ஒரு பையல லவ் பண்ணப்ப, இதே மாரியே பல அட்டூழியத்த பண்ணிக்கிட்டு தான் சொல்றா. ஆனா இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லாமயே மறைக்கிறா. எதுவா இருந்தா என்ன? இன்னைக்கு வீட்டுக்கு போறப்ப அக்காவ ஃபாலோ பண்ணிட்டு போய், அவ யார மீட் பண்றா, யார லவ் பண்றாங்கிறத கண்டுபிடிச்சலாம்னு ஒரு பிளான போடுறான். அடுத்த சாயங்காலம் ஸ்கூல் விட்டதும், நம்ம மீக்கோ ஆனாவ வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு, அவ ஒரு லைப்ரரி பக்கமா போயிட்டு இருக்கா. இப்ப இவளோட தம்பி அவன் பிளான் பண்ணபடியே, அக்காக்கு தெரியாம அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. நம்ம அக்கா யாரையோ லவ் பண்றானா, அத ஏன் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா? ஒருவேள அவ லவ் பண்றவன் முடியெல்லாம் ஒரு மார்க்கமா வச்சுக்கிட்டு, ரொம்பவே கொடூரமானவனா இருப்பானோ? அவன் எவனா இருந்தா என்ன? கடைசி வரை என் அக்காக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாதுகாப்பேன்னு ஒரு ஓரமா நின்டு சம்மந்தமே இல்லாம புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம மீக்கோ இந்த லைப்ரரிக்கு வந்ததுக்கு காரணம், இங்க இருக்க ஏதாவது ஒரு புக்ல பேய்ங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்குமான்னு பார்த்து, அத யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் தான். கொடுமன்னு கோயிலுக்கு போனா, அங்க 2 கொடும ஜிங்குச்சான் ஆடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாரி இங்க இருக்க ஏதாவது ஒரு புக்க வச்சு பேய்ங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கலாம்னு பார்த்தா, இந்த புக்க வைக்கிற இடத்துல ஒரு பேய் உட்கார்ந்துகிட்டு ஈடு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கு. ரைட், இதுக்கு மேல இங்கே நின்னுகிட்டு இருந்தா நமக்கு சேஃப்டி கிடையாதுன்னு மீக்கோ அந்த புக்க எடுத்த இடத்துல வச்சுட்டு வந்த வழியா திரும்பி போயிடுறா. என்ன இவ அவ பாட்டுக்கு வந்தா ஒரு புக்க எடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிட்டா. ஒருவேளை அவ வெளிய வச்சு அவளோட பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணுவாளோ? சரி, நம்ம அக்கா அவ்வளவு ஆர்வமா என்ன புக்க அவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருந்தான்னு இந்த பக்கமா வந்து பார்க்க, இந்த செல்ஃப் ஃபுல்லா காதல் நிலைகள்னு 18+ புக்கா இருக்கு. ஆக்சுவலா நம்ம மீக்கோ பாத்துக்கிட்டு இருந்தது இந்த செல்ஃப்க்கு மேல உள்ள பேய்கள் சம்பந்தமான புக்க தான். ஆனா இந்த பைய உள்ள நம்ம அக்கா இத தான் பாத்துக்கிட்டு இருந்தான்னு தப்பா நினைச்சுக்கிறான்.